ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டை துவையல் எப்படி பண்ணலாம், அதாவது பிரண்டை சட்னி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, gastritis இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் பசி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 முறை இதை எடுத்துக்கணும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பிரண்டையை நல்லா அந்த ஸ்கின்னெல்லாம் நான் தோலை சீவி எடுத்து வச்சுருக்கிறேன், சுத்தம் பண்ணி. நீங்கள் பிஞ்சான பிரண்டையாக வாங்கிக்கோங்க. ரொம்ப முத்தின பிரண்டை இருக்கக்கூடாது, பிஞ்சாக இருக்கணும். முத்தி போன பிரண்டையை நீங்கள் வாங்கினீங்கன்னா நாக்கு ரொம்ப அரிக்கும், கையும் அரிக்கும், அதை க்ளீன் பண்ணவே முடியாது. பிஞ்சாக வாங்கிக்கிட்டிங்கன்னா கையில் ஒரு சின்னதாக ஒரு க்ளவுஸ், ஏதாவது ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், அது ரொம்ப அரிக்காது. இப்போ நான் இதில் நல்லா வாஷ் பண்ண தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி ஏற்கனவே நான் வாஷ் பண்ணிட்டேன். திருப்பியும் தண்ணி ஊற்றி எதுக்கு வைக்கிறேன்னா, திருப்பி அந்த அரிப்புத்தன்மை கொஞ்சம் குறையுன்ட்டு நான் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியிலே கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் அந்த உப்பு எடுத்துரும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அந்த தண்ணியில் ஊற ஊற அரிப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் முத்தி போன பிரண்டை வாங்கக்கூடாது, பிஞ்சு தான் வாங்கணும். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 1/4 கிலோ பிரண்டை கிட்ட நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம், வதக்கிறது நல்லா வதக்கணும். சீக்கிரமே வதக்கி எடுத்துடக்கூடாது. நல்லா அதோட கலர் எவ்வளோ க்ரீனாக இருக்கோ, லாஸ்ட்டாக அதோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகி பேலாகிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் பிரண்டையெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்குறேன். இது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வதக்குங்க. அர்ஜென்ட் பட்டு நீங்கள் ஸ்லோவாக வதக்கிறாதீங்க. அப்புறம் சாப்பிட்றப்போ நீங்கள் செஞ்சதே வேஸ்ட்டாக போயிடும். ரொம்ப அரிக்கும், நாக்கு அரிக்கும், சாப்பிடவே முடியாது. பிஞ்சாக இருக்கிறதுனால அரிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். இருந்தாலும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுல தான் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பண்ணணும் இதை. இப்போது இது வதங்கிட்டு இருக்கிறப்பே நம்ம ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணணும். நான் வேர்க்கடலை ஒரு 1/2 கப் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். அதாவது ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். ஏன் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன்னா, இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை போட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிட்லாம். ரைஸில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த துவையில இந்த சட்னியை நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியம். இப்போ ஒரு 10 பல் பூண்டு கிட்ட நான் போடுறேன். அதிகம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. பிரண்டை நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாளாவது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு போன் சம்மந்தமான பிரச்சனை வராது. அப்புறம் ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின் வராது. நம்மளுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், அதாவது செரிமான கோளாறு பிரச்சனைகளை சரி பண்ணும். இது அஜீர்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும். நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ் இது மாதிரி போன்ற பிரச்சனைகளையும் சரி பண்ணும். இதை நீங்கள் நிறையா சாப்பிட்டிங்கன்னா பசியின்மையை சரி பண்ணும். குழந்தைங்களுக்கு நிறைய இதை கொடுங்க. நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ணி கொடுக்கறதுனால இதோட சாப்பிட்ற டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதனால் வாரத்தில் 2 நாளாவது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. பெரியவங்களும் இதை உணவில் நிறையா சேர்த்துக்கோங்க. வயசானவங்க நிறையா சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பிரண்டையை நிறையா சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராப்ளம் சீக்கிரமே கொஞ்சம் சரியாகும்.
இப்போது நான் இதில் 10 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி வந்து 4 பீஸ் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சில்லி, அதாவது காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு லெமன் சைஸில் ஒரு நெல்லிக்காய் அளவை விட கொஞ்சமான ஒரு அளவு புளி எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கு மற்ற இதில் புளி ஆட் பண்ணுறது, சட்னிலெலாம் நம்ம சில சட்னியில் புளி ஆட் பண்ணுவோம், அதிலெல்லாம் லைட்டாக தான் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து கொஞ்சம் புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் வந்து அரிப்புத்தன்மையை காட்டாது நம்ம சாப்பிட்றப்போ. கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க. நீங்கள் வதக்கிறதுல தான் இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன். இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இல்லாட்டி வந்து தீஞ்சிருச்சுன்னா அப்புறம் வந்து அதோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பிரண்டையை போடுறப்ப எவ்வளோ க்ரீனாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னமும் கொஞ்சம் நம்ம வதக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இப்போது நம்ம இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கிருச்சு. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து பிஞ்சாக இருக்கிற பிரண்டையை வாங்கிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக அதோட மேலே வந்து அதோட தோல் ஹார்டாக இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போது இதை வந்து நான் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு அதான் அரைப்பட்டிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைக்கணும். உங்களுக்கு தெரியும் அளவு தண்ணி எவ்வளோ ஊற்றி நம்ம அரைக்கணுன்ட்டு. ஒரு துவையில் ஒரு சட்னி அளவுக்கு அரைக்கணுன்னா நீங்கள் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். திருப்பி ஒரு வாட்டி நம்ம அரைச்சிப்போம். இதை வந்து 2-3 தடவை பாருங்கள். இப்போ வந்து ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. திருப்பி அடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி இன்னொரு தடவை அரைச்சிக்கிட்டோன்னா வந்து நம்மளுக்கு அப்போவே தெரியும் நம்மளுக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சிக்கிட்டோன்ட்டு. இப்போ பாருங்கள், சரியான இதில் வந்து நான் அரைச்சிட்டேன். இப்போ வந்து இதை அகெயின் வந்து அதே கடாயில் போட்டு திருப்பி தாளிக்கலான்னா வந்து திருப்பி எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்லது. இப்போ வந்து அதே கடாயில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பிரண்டை துவையில், அதாவது பிரண்டை சட்னியை வந்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டிங்கன்னா வந்து இன்னமும் அதில் இருக்கிற ஒரு கொஞ்சம் அரிப்பு தன்மையை கூட சுத்தமாக எடுத்துரும். நீங்கள் நல்லா வதக்கணும். இது ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டிங்கன்னா வந்து அந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா மேலே தெளிஞ்சு வரும். அப்போ அந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா போதும். இது வந்து அதாவது இட்லி, தோசை, சாப்பாடு, அப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு துவையல் சட்னின்னு சொல்லலாம். பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2 முறைனாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சு சுற்றி எண்ணெய்லாம் வந்து மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போது இந்த சமயத்தில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஒரு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு நான் வந்து 100% கேரண்டி. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரண்டையா ஐயோ இது நல்லாயிருக்குமா என்னான்னு கொஞ்சம் டவுட் போடுறவங்களாம் வந்து இது சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் என் பையன் கூட வந்து இது இட்லி தோசை செஞ்சால் இந்த சட்னியை தான் அவன் வந்து விரும்பி சாப்பிடுவான். அதனால வந்து எங்கள் வீட்டில் வந்து இதை நாங்கள் அடிக்கடி செய்வோம். ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. பிரண்டையில் சாப்பிட்டு பார்த்துட்டு பிரண்டையில் செஞ்ச சட்னியான்ட்டு வந்து ஆச்சரியப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஒரு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை.